வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு நாம தயாராகிட்டோம். கண்டிப்பா. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, ஆ, ஒருவேளை உங்க அன்றாட வேலைகள்ல ரொம்ப மும்முரமா இருக்கலாம். இல்ல வண்டியில பயணம் செஞ்சுகிட்டு இருக்கலாம். இல்லனா அமைதியா உட்கார்ந்து இன்னைக்கு ஏதோ புதுசா தெரிஞ்சுக்கணும்னு கூட நினைக்கலாம். கரெக்ட். அவங்களுக்கான சரியான இடம் இதுதான். இன்னைக்கு நம்ம ஆழமான தேடலின் நோக்கம் என்ன தெரியுமா? ஓஷோ அவர்கள் தம்பபதம் குறித்து ஆற்றிய சொற்பொழிவுகள்ல அந்த 85வது ஆடியோவை நாம முழுமையா ஆராய்ச்சி பண்ண போறோம். அதாவது இது வெறும் ஏதோ ஒரு தத்துவங்களை வாசிக்கிற சாதாரண வாசிப்பு கிடையாது. இது ஒரு பெரிய விழிப்புணர்வுக்கான தேடல். உண்மைதான். இதுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, உத்வேகம் அளிக்கும் ஒரு உயிருள்ள குருவுக்கும் உயிரற்ற புத்தகங்களுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன, புத்தத்தன்மை என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன. அது மட்டும் இல்லாம நம்மளோட மனம் எப்படி நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அரசியலை நடத்துகிறது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலாக அறியாமையாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய பலம் என்று ஓஷோ ஏன் சொல்றாரு? இந்த மாதிரி பல ஆழமான விஷயங்களை நாம இன்னைக்கு பேச போறோம். வாருங்கள், இந்த ஆழமான தேடலுக்குள் நுழைவோம். நிச்சயமா. நீங்க சொன்ன இந்த தலைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையோட அடிநாதத்தை தொடர கேள்விகள். தகவல் தொழில்நுட்பத்துல மூழ்கி கிடக்கிற இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்பவே அவசியமான ஒண்ணுன்னு தோணுது. ஆமாங்க. ஏன்னா தகவல்களை மட்டும் சேகரிக்கிறதால நமக்கு ஒரு போலித்தனமான அறிவு கிடைக்குதே தவிர உண்மையான விழிப்புணர்வு கிடைக்கிறதில்லை. சரி, நாம நேரா முதல் விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார் ஓஷோ. அவரிடம் ஒரு சீடர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த படகு பத்தின கேள்விதானே? அதேதான். அந்த சீடர் சொல்றாரு, நான் உங்களை கேட்க கேட்க படிக்க படிக்க என் உள்ளே ஒரு விதை முளைக்கிறதே, இந்த சாஸ்திரங்கள் எனக்கு ஒரு படகாக மாறி என்னை சூனியத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறதே அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கும்போது ரொம்ப சரியான ஒரு புரிதல் மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அதுக்கு ஓஷோ கொடுக்கிற பதில் தான் இங்க கவனிக்க வேண்டியது. சாஸ்திரங்கள் ஒருபோதும் படகாக மாறாதுன்னு அவர் பட்டவர்த்தனமா சொல்றாரு. ஆமா, நான் இன்னும் சாஸ்திரமாக மாறவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கும் குருவே படகு என்று அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அவர் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறார் இல்லையா? அதாவது உயிருள்ள குருவுக்கும் உயிரற்ற புத்தகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எப்பவுமே புத்தகங்களை ஒரு பாதுகாப்பான அரணா நினைக்கிறோம். ஆனா சாஸ்திரங்கள் அல்லது வேதங்கள் என்பவை காலத்தின் மணலில் விடப்பட்ட தடம் மட்டுமே என்பதை ஓஷோ மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். ஒரு மனிதன் நடந்து போன பாதையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. கரெக்ட். ஒரு புத்தகம் என்பது ஒரு காய்ந்த பூவை போன்றதுன்னு அவர் சொல்றாரு. காய்ந்த பூ, அதாவது புத்தகத்துக்குள்ள வச்சு அழுத்தின பூ. ஆமா. ஒரு மரத்தில் பூ மலர்ந்திருக்கும் போது அதில் ஒரு ஜீவன் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அது வளரும் தன்மை கொண்டது, காற்றில் ஆடும் தன்மை கொண்டது. ஆனா அதே பூவை பறித்து ஒரு புத்தகத்திற்குள் வைத்து அழுத்தினால் அது காய்ந்துவிடும். அதில் எந்த உயிரும் இருக்காது, வெறும் வடிவம் மட்டுமே எஞ்சியிருக்கும். சாஸ்திரம் என்பது அப்படித்தான். ஒரு உயிரற்ற புத்தகம் எப்படி ஒரு உயிருள்ள மனிதனை காப்பாற்ற முடியும்? ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த புத்தகம் உங்களுக்கு எதையும் புதிதாக கொடுத்து விடாது. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் அது பிரதிபலிக்கும். உண்மைதான். உங்கள் மனதின் நிலை என்னவோ, உங்கள் விருப்ப வெறுப்புகள் என்னவோ, அதைத்தான் நீங்கள் அந்த புத்தகத்திலிருந்து தேடி எடுப்பீர்கள். ஆனா ஒரு உயிருள்ள குரு அப்படியல்ல. அவர் ஒரு எரியும் தீபத்தை போன்றவர். அவர் உங்களுடைய ஈகோவை, அகங்காரத்தை உடைப்பார். அணைந்த ஒரு தீபத்தை எரியும் தீபத்தின் அருகே கொண்டு சென்றால் அந்த நெருப்பு அணைந்த தீபத்திற்கும் தாவிவிடும். இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த மன்னர் சாலமன் கதை ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆமா, மன்னர் சாலமன் மற்றும் எத்தியோப்பிய ராணியோட கதை. மனித மனதின் இயல்பை ரொம்ப துல்லியமா காட்டுற ஒரு கதை அது. அந்த எத்தியோப்பிய ராணி உலகின் மிகச்சிறந்த அறிவாளியான சாலமனை சோதிக்க வர்றாங்க. அவங்க ஒரு கையில உண்மையான ரோஜா பூவும் இன்னொரு கையில ஒரு காகித பூவும் வச்சிருக்காங்க. அந்த காகித பூ பாத்தீங்கன்னா உலகின் மிகச்சிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அச்சசலாக உண்மையான பூ மாதிரியே இருக்கிற ஒரு பூ. மனித கண்களால் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. சாலமனிடம் எந்த கையில உண்மையான பூ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த சூழ்நிலையில சாலமன் தன்னோட மூளையை பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்க சுவாரஸ்யம். அவர் என்ன பண்ணாரு? அவர் வெளிச்சம் பத்தல்லேன்னு சொல்லி தர்பார் மண்டபத்தின் எல்லா ஜன்னல்களையும் திறக்கச் சொன்னார். வெளிச்சம் உள்ளே வந்ததால் அவர் உண்மையான பூவை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, அந்த ஜன்னல் வழியா உள்ளே வந்த தேனீக்கள். அதேதான். 2 தேனீக்கள் உள்ளே வந்து நேராகச் சென்று அந்த உண்மையான பூவின் மீது அமர்ந்தன. தேனீக்களுக்கு மூளையில்லை,
ஆனால் அவற்றுக்கு உள்ளுணர்வு இருக்கிறது. இயற்கையோட உள்ளுணர்வு. ஆமா, அதை வைத்துதான் சாலமன் உண்மையான பூவை கண்டுபிடித்தார். மனிதன் தன் அறிவால காகிதப்பூவிற்கும் உண்மையான பூவிற்கும் உள்ள வித்தியாசத்தை அறியாமல் ஏமாந்து விடுவான். ஆனால் இயற்கை ஒருபோதும் ஏமாறாது. இத கேட்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாமளும் நம்ம வாழ்க்கையில காகித பூக்களான உயிரற்ற சாஸ்திரங்களுக்கும் விதிகளுக்கும் முன்னால் தலை வணங்கி ஏமாந்து கொண்டுதானே இருக்கிறோம். இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. தேனீக்களுக்கு தெரியும் எந்த பூவில் தேன் இருக்கிறது என்று. ஆனா மனிதர்கள் மட்டும்தான் உண்மையான மரத்தின் முன், அதாவது உயிருள்ள குருவின் முன் செல்ல பயப்படுகிறார்கள். ஏன்னா உயிருள்ள குரு உங்களை மாற்றுவார், உங்கள் நம்பிக்கைகளை உடைப்பார். காகித பூக்கள் உங்களை எதுவும் செய்யாது, உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அதனாலதான் மக்கள் சாஸ்திரங்களை சுமந்து கொண்டு அலைகிறார்கள். சரி, இத தொடர்ந்து ஓஷோ சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, புத்தர் என்பது ஒரு தனிநபரின் பெயர் அல்ல அப்படிங்கிறாரு. அது விழிப்புணர்வின் ஒரு நிலை. ஆமா, இத்தனை நாளா நாமெல்லாம் புத்தர்னா கௌதம புத்தரை மட்டும்தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கோணம். கண்டிப்பா, விழிப்புணர்வின் உச்சத்தை அடைந்த அனைவருமே புத்தர்கள்தான். இயேசு, கபீர், குருநானக், முகமது நபி, இப்படி எல்லோருமே புத்தர்கள்தான் அவர் கூறுகிறார். இத விளக்குறதுக்கு ஒரு பிராமணரோட கதைய சொல்றாரு. ஒரு முறை ஒரு பிராமணர் புத்தரிடம் வந்து அவரை பார்த்து வியந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் தேவனா, யக்ஷனா, மனிதனா அல்லது விலங்கா அப்படின்னு வரிசையா கேட்கிறாரு. எல்லாவற்றுக்கும் புத்தர் அமைதியாக இல்லை என்றே பதிலளிக்கிறார். அந்த பிராமணனுக்கு குழப்பம் வந்து விடுகிறது. பின்னர் நீங்கள்தான் யார் என்று கேட்கிறார். அதுக்கு புத்தரோட பதில்தான் ரொம்ப ஆழமானது. என்னை தேவனாகவும் மனிதனாகவும் விலங்காகவும் மாற்றக்கூடிய ஆசைகளும் கர்மங்களும் என்னை விட்டு முழுமையாக சென்றுவிட்டன அப்படின்னு சொல்றாரு. நான் விழிப்படைந்தவன், அதனால் நான் ஒரு புத்தன் என்று அவர் பதிலளிக்கிறார். அதாவது மற்றவர்கள் எல்லாம் தங்களை விலங்காகவோ மனிதர்களாகவோ பதவிகளாகவோ அடையாளப்படுத்தி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புத்தத்தன்மை என்பது அந்த ஆழமான தூக்கத்திலிருந்து விடுத்தெழும் ஒரு நிலை மட்டுமே. அந்த விழிப்புணர்வு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு காஷியை சேர்ந்த ஒரு பணக்கால இளைஞனின் கதைய ஓஷோ இங்க சொல்றாரு. அந்த இளைஞனுக்கு பணம், சொத்து, சமூக அந்தஸ்து என எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல. ஒரு கட்டத்துல வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து நள்ளிரவில் ஊருக்கு வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது ஒரு மரத்தடியில் புத்தர் மிகவும் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். அந்த நள்ளிரவில் முழு நிலவு வெளிச்சத்தில் ஒரு விழிப்படைந்த மனிதனின் அருகாமை அந்த இளைஞனை என்ன செய்தது என்பதுதான் அங்க கவனிக்க வேண்டிய புள்ளி. புத்தரின் அந்த அமைதியான முகத்தை பார்த்த மறுகணமே அவனது அத்தனை துயரங்களும் மனக்குழப்பங்களும் ஒரு கணம் மறந்து போனது. அவனோட இந்த தற்கொலை எண்ணம் மாயமாக மறைந்துவிட்டது. அவன் புத்தரை நெருங்கி, நான் மரணத்தை தேடி வந்தேன், ஆனால் உங்கள் முகத்தை பார்த்ததும் இங்கே வாழ்க்கையின் தரிசனம் கிடைத்து விட்டது என்று கூறுகிறான். ஆனா என் வாழ்க்கை துயரம் நிறைந்ததுன்னு அவன் சொல்றான். அதுக்கு புத்தர், வாழ்க்கை துயரம்தான், ஆனால் துயரமே இல்லாத இன்னொரு வாழ்க்கையும் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எழுப்புகிறேன் என்கிறார் புத்தர். ஒரு உயிருள்ள விழிப்புணர்வு மரணத்தை நோக்கிச் செல்பவனை கூட எப்படி தடுத்து நிறுத்துகிறது பாருங்க. இது மனதோட இருட்டிலிருந்து விழிப்புணர்வின் வெளிச்சத்துக்கு வர்ற ஒரு பயணம். இத பற்றி பேசும்போது மனிதர்களோட உளவியல் பற்றி ஒரு சீடரின் கேள்வி வருது. அது ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணபிரியா அப்படிங்கிற ஒரு சீடர் ஓஷோவிடம் கேட்கிற கேள்விதானே. ஆமா, நான் ஆசிரமத்தில் ஏதோ ஒரு வகையில் திருடிவிட்டேன், இப்போது அதை உங்களிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற வலுவான எண்ணம் எழுகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் என் மனம் பழையதை மறந்துவிடு, நடந்ததை விட்டுவிட்டு முன்னால் போ என்று சொல்கிறது. நான் என்ன செய்வது என்று அவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம். நடந்ததை மறந்துட்டு முன்னாடி போறதுதானே நடைமுறை வாழ்க்கையில சரின்னு சொல்வாங்க. ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டா அத பத்தியே நினைச்சிட்டு இருக்காம அதை விட்டுட்டு போறது தானே புத்திசாலித்தனம். இதுல மனம் எப்படி தந்திரமா வேலை செய்யுதுன்னு ஓஷோ சொல்றாரு. அங்கதான் மனித மனதோட மிகப்பெரிய தந்திரம் ஒழிஞ்சிருக்கு. உண்மையாகவே ஒரு விஷயத்தை நாம் கடந்து செல்வதற்கும் ஒரு தவறை மூடி மறைத்துவிட்டு கடந்து செல்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தப்பு செஞ்சுட்டு அதை யாருக்கும் தெரியாம மறைக்க மனம் தத்துவங்களை துணைக்கு கூப்பிடுது. பழையதை மறந்துவிடு என்ற ஞானிகளின் வார்த்தைகளை மனம் எப்படி தன் குற்றங்களை மறைக்க தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்று ஓஷோ சுட்டிக்காட்டுகிறார். இதனுடைய உளவியல் பகுப்பாய்வு ரொம்ப முக்கியமானது. குற்ற உணர்வை மறைப்பது என்பது ஒரு காயத்தை மூடி மறைத்து வைப்பதற்கு சமம். காயத்தை ஒரு துணியால் மூடி மறைத்து வைத்தால் உள்ளே சீழ்பிடித்து அது நாள்பட்டு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக மாறும் அபாயம் உள்ளது. அதாவது ஒரு கேன்சரா மாறும்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதே காயத்தை
வெளிச்சத்திலையும் காற்றிலையும் காட்டினால் அது தானாகவே குணமாகிவிடும். தப்பு செய்வது என்பது இயல்பான ஒன்றுதான். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை ஒப்புக்கொள்வது தெய்வீகமானது என்பதை ஓஷோ இங்கே வலியுறுத்துகிறார். ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்வது என்பது அதை மறைப்பதால் ஏற்படும் பயம், பதற்றம், குற்ற உணர்ச்சி எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ஒரே நொடியில் விடுவித்து ஒரு திறந்த மனநிலையை கொடுக்கிறது. இத கேட்கிற நாம யோசிக்கணும். நமக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம நாம மறைச்சு வச்சிருக்கிற காயங்கள் என்னென்ன, அதை ஒப்புக்கொள்ற தைரியம் நமக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அந்த தைரியம் இல்லாததால தான் மனம் அரசியல்ல ஈடுபடுகிறது. இது அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. மனம் இருக்கும் வரை அரசியலிருந்து தப்பிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எடுகிறது. ஊஷோ இதுக்கு ரொம்ப ஆழமான, அதே சமயம் எந்த சார்பும் இல்லாத ஒரு நடுநிலையான விளக்கத்தை கொடுக்கிறார். மனமே ஒரு அரசியல்வாதி தான் என்கிறார். மனதின் இயல்பே மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். இதுல 2 வகையான அரசியல் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஒன்று ஆதிக்கம் செலுத்தும் எஜமானனின் அரசியல், மற்றொன்று அடிமையின் அரசியல். அதிகாரத்தில் இருப்பவர்கள் நேரடியாக தங்கள் பலத்தை காட்டி ஆதிக்கம் செலுத்தினால், அதிகாரமற்றவர்கள் எப்படி அரசியல் செய்கிறார்கள் தெரியுமா? வரலாற்று ரீதியாக பார்த்தால் சில நேரங்களில் பெண்கள் தங்கள் பலவீனத்தையே ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல் செய்கிறார்கள் என்பதை எந்த தயக்கமுமின்றி ஓஷோ விளக்குகிறார். அதாவது அழுவது, உணர்வுபூர்வமாக மிரட்டுவது, நோயாளியாக மாறுவது போன்ற மறைமுக தந்திரங்கள் மூலம் குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். பலவீனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதும் அரசியல்தான். இது ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ உண்மை. இத புரிஞ்சுக்க ஓஷோ சொல்ற தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் 3 நண்பர்களின் கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும். மார்ச் 18ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு 3 நண்பர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒருத்தர் சொல்றார், இந்த முறை ஆளும் கட்சியான காங்கிரசுக்கு வாய்ப்பு குறைவு, ஜனதா கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்றாரு. அதற்கு 3ஆவதாக இருந்த நண்பர், நாங்கள் அரசாங்க ஊழியர்கள், அதனால் நாங்கள் ஆளும் கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்கிறார். மார்ச் 22ஆம் தேதி முடிவுகள் வந்து ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று விடுகிறது. அப்போது அந்த முதல் 2 நண்பர்களும் ஆளும் கட்சிக்கு வாக்களித்த அந்த 3ஆவது நண்பரிடம், என்ன உங்கள் வாக்கு வீணாகிவிட்டதே என்று கேட்கிறார்கள். நீங்கள் தோற்ற கட்சிக்கல்லவா வாக்களித்தீர்கள் என்று கிண்டல் செய்றாங்க. அதற்கு அந்த 3ஆவது நண்பர் ரொம்ப இயல்பாக சொல்கிறார், இல்லையே, நான் ஜெயித்த ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாரு. ஏனென்றால் நாங்கள் அரசாங்க ஊழியர்கள், யார் ஜெயிக்கிறார்களோ யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் நாங்கள் இருப்போம் என்று அவர் சொல்றாரு. மனதின் அரசியல் எவ்வளவு சந்தர்ப்பவாதமானது பார்த்தீர்களா? தத்துவங்களோ கொள்கைகளோ மனதிற்கு முக்கியமல்ல, அதிகாரத்தின் பக்கம் சாய்வதுதான் அதன் இயல்பு. வெல்பவர்கள் பக்கம் சாய்வது, தனக்கு சாதகமாக சூழ்நிலையை வளைப்பது, இது எல்லாமே மனதின் அரசியல். சந்நியாசம் அல்லது விழிப்புணர்வு என்பது என்னவென்றால், யாருக்கும் எஜமானனாகவோ அல்லது யாருக்கும் அடிமையாகவோ இல்லாத ஒரு சுதந்திரமான நிலை. அதிகாரத்தின் பின்னால் ஓடும் இந்த 2 வகையான அரசியலில் இருந்தும் முழுமையாக வெளியேறுவதுதான் உண்மையான விடுதலையை தரும் என்பதை முத்தாய்ப்பாக கூறுகிறார். இந்த மனதின் வித்தைகளை தாண்டி வாழ்க்கையோட யதார்த்தத்தை பத்தி பேசும்போது புத்தரின் அணுகுமுறை பற்றி பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஆமா, புத்தர் எப்போதும் வாழ்க்கையோரு துயரம், பிறப்பு துயரம், முதுமை துயரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, அவர் என்ன அவ்வளோ பெரிய அவநம்பிக்கையாளரா என்ற ஒரு எண்ணம் வரும். பின்பற்ற வேண்டும் என்று கூட தோன்றும். அதே கேள்வியைத்தான் இங்கும் ஒரு சீடர் கேட்கிறார். நாங்கள் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பதை ஏன் கெடுக்கிறீர்கள் என்று அந்த சீடர் கேட்கிறாரு. இது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா ஓஷோ இதுக்கு கொடுக்கிற விளக்கம் ரொம்ப வித்தியாசமானது. மேலை நாட்டு தத்துவஞானிகள் வாழ்க்கையை துயரம் என்று சொன்னதற்கும் புத்தர் சொல்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. புத்தர் ஒரு அவநம்பிக்கையாளர் அல்ல, அவர் உலகத்தின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தேடுபவர், அதாவது ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க நினைப்பவர் என்று ஓஷோ விளக்குகிறார். மனிதர்கள் துயரத்தில் ஆழமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு லேசாக மென்மையாக சொன்னால் அது காதில் விழாது. அவர்களை அந்த ஆழமான உறக்கத்திலிருந்து தட்டி எழுப்புவதற்காகவே அவர் அப்படி சத்தமிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறார். இதை ஒரு மருத்துவ உதாரணத்தோட இணைத்து பார்க்கலாம். ஒரு மருத்துவர் நோயாளியிடம் சென்று உங்களுக்கு காசநோய் இருக்கிறது என்று உறுதியாக கூறினால் அதன் அர்த்தம் நோயாளியை பயமுறுத்துவதல்ல. நோயாளி தான் ஆரோக்கியமாக இருப்பதாக ஒரு மாயையில் இருப்பார். அந்த நோயின் தீவிரத்தை அவருக்கு உணர்த்தினால்தான் அவர் விழித்துக்கொண்டு அதற்கான காரணத்தை கண்டறிந்து குணப்படுத்த முன்வருவார். அதுபோலதான் புத்தரின் 4 உண்மைகளும். துயரம் இருக்கிறது,
அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அந்த துயரத்திலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது, இறுதியாக அந்த துயரமே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை உணர்த்தவே அவர் அப்படி சொல்கிறார். உங்கள் தற்போதைய அறியாமை வாழ்க்கைதான் துயரம், வெளிப்படைந்த வாழ்க்கை மகா சுகமானது என்பதை புரிய வைக்கவே அவர் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த அறியாமையை பற்றி பேசும்போதுதான் இந்த சொற்பொழிவின் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நாம வர்றோம். ஒரு சீடர் வந்து ஓஷோவிடம் கேட்கிறாரு, நான் மிகவும் அறிவில்லாதவன், எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செய்து எனக்கு ஞானம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு ஓஷோ, நீ அறிவில்லாதவனாக இருப்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்று பதில் சொல்கிறார். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு முரண்பாடான பதில் மாதிரி தெரியும். ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில அறிவுதானே எல்லாமே. ஒரு வேலைக்கு போனா கூட நமக்கு என்ன தெரியும்னு தானே பாக்குறாங்க. அப்புறம் எப்படி அறியாமை ஒரு பலமா இருக்க முடியும்? உலகியல் வாழ்க்கைக்கும் உள்முக பயணத்துக்கும் உள்ள வித்தியாசம் அது. வெறும் தகவல்களை சேகரிப்பது ஞானமாகாது. ஒரு மனிதன் வெற்று பலகையாக இருப்பது தியானத்திற்கு மிகவும் சிறந்தது. தன்னிடம் எதுவுமே இல்லை, தனக்கு எதுவும் தெரியாது என்ற உண்மையான அறியாமை இருக்கும்போதுதான் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். மூளை முழுவதும் தகவல்களால் நிரம்பியிருந்தால் அங்கே உண்மையை கிரகிக்க எந்த இடமும் இருக்காது. இதை விளக்க வாக்னர் என்ற புகழ்பெற்ற இசையமைப்பாளரின் கதையை ஓஷோ கூறுகிறார். வாக்னர் தன்னிடம் இசை கற்றுக்கொள்ள வரும் நபர்களில் ஏற்கனவே இசை கற்ற முன்னனுபவம் உள்ளவருக்கு இரட்டிப்பு கட்டணமும், இசையே தெரியாத புதியவருக்கு பாதி கட்டணமும் வசூலிப்பாராம். அதற்கான காரணம் ரொம்ப எளிமையானது. ஏற்கனவே கற்றவருக்கு முதல்ல அவர் கற்ற தவறான பழக்கங்களை மறக்கடிக்க வேண்டும், அவர் மூளையில் உள்ள குப்பைகளை நீக்க வேண்டும். அதற்கே பாதி கட்டணம், பிறகு புதிதாக கற்பிக்க மீலி கட்டணம். ஆனால் இசையே தெரியாத புதியவர் ஒரு வெற்று பலகை போல இருப்பார். எந்த முன் தீர்மானங்களும் இல்லாமல் அப்படியே உள்வாங்குவார். அதனால் எளிதாக கற்பித்து விடலாம். அதேபோல ஜென் குரு சிங் ஷுய் என்பவரின் கதையையும் சொல்கிறார். குரு சிங் ஷுய் என்று அழைத்த மறுகணமே மனம் எந்த ஒரு சிந்தனையிலும் ஈடுபடாமல், கடந்த காலத்தின் ஞாபகங்களோ எதிர்காலத்தின் திட்டங்களோ இன்றி உடனடியாக சொல்லுங்கள் குருவே என்று அவர் முழுமையான விழிப்புணர்வுடன் பதிலளித்ததே உண்மையான தியானம் என்பதை விளக்குகிறார். எந்த ஒரு தகவலும் இல்லாமல் நிகழ்காலத்தில் முழுமையாக இருப்பதுதான் உண்மையான ஞானம். அறியாமை என்பது ஒரு திறந்த மனநிலை. இந்த அறியாமை, ஞானம், சந்நியாசம் இதெல்லாமே ரொம்ப ஆழமான விஷயங்கள். ஆனா இந்த உலகமே ஒரு மாயை, எல்லாமே மனதின் உருவாக்கம் என்று சொல்லும்போது ஒரு கேள்வி வருது. அப்போ நாம் தேடும் இந்த சந்நியாசம், இந்த விழிப்புணர்வு எல்லாமே கூட ஒரு மாயையா? அதுக்கு ஓஷோ சொல்ற கனவு கதை ரொம்ப பிரமாதம். ஒருவன் கனவில் தான் ஒரு இருண்ட சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக காண்கிறான். அது ஒரு பயங்கரமான கனவு. சிறையிலிருந்து தப்பிக்க நீதிபதி, நண்பர்கள் என எல்லாரிடமும் கெஞ்சுகிறான். ஆனா யாரும் உதவுவதாக இல்லை. அவனுக்கு அது கனவு என்று தெரியாது. அதுதான் அவனது நிஜம். அப்போது திடீரென ஒரு பெரிய பாம்பு அவனை கடிக்கிறது. அந்த வலியிலும் அதிர்ச்சியிலும் அவன் அலறிக்கொண்டு தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கிறான். விழித்த பிறகுதான் அவனுக்கு தெரிகிறது தான் ஒரு மிருதுவான படுக்கையில் இருக்கிறோம். சிறை, நீதிபதி எல்லாமே கனவு என்று. இதனுடைய உருவகம் ரொம்ப அழகானது. கனவில் வந்த சிறை எப்படி பொய்யோ அதேபோல கனவில் வந்து கடித்த பாம்பும் பொய்தான். அது நிஜமான பாம்பில்லை. ஆனால் மற்ற பொய்களுக்கும் இந்த பாம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சிறை, நீதிபதி என மற்றவை எல்லாம் அவனை கனவிற்குள்ளேயே வைத்திருந்தன. ஆனால் அந்த பாம்பு அவனை கனவிலிருந்து விழிக்கச் செய்தது. சந்நியாசம் அல்லது விழிப்புணர்வு என்பதும் அதுபோலத்தான். அதுவும் ஒரு கனவுதான், ஒரு மாயைதான். ஆனால் சம்சாரம் என்ற ஆழமான தூக்கத்திலிருந்து, உலகியல் என்ற சிறையிலிருந்து நம்மை விழிக்கச் செய்யும் பாம்பு அது. காலில் குத்திய முள்ளை எடுக்க மற்றொரு முள்ளை பயன்படுத்துவது போல, இந்த அறியாமை என்ற முள்ளை எடுக்க சந்நியாசம் என்ற முள்ளை பயன்படுத்திவிட்டு முழுமையாக விழிப்படைந்த பின் இரண்டு முட்களையும் தூக்கி எறிந்துவிட வேண்டும். எந்த ஒரு அடையாளத்திலும், சந்நியாசி என்ற அகங்காரத்திலும் கூட சிக்கிக் கொள்ளக்கூடாது. எவ்வளவு ஆழமான தெளிவான விஷயங்களை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நீங்க ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. இன்று நாம் விவாதித்த விஷயங்கள் உங்க நிஜ வாழ்க்கையில் எப்படி பயன்படும் என்று. ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதை மூடிமறைத்து மனதுக்குள் புண்ணாக்கிக் கொள்ளாமல் அதை நேர்மையாக ஒப்புக்கொண்டு அந்த பாரத்திலிருந்து விடுபடுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மையோ அல்லது உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அனுதாபம் தேடும் மனப்பான்மையோ இல்லாமல் இந்த மனதின் அரசியலிலிருந்து விலகி சுதந்திரமாக இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கெல்லாம் தெரியும் என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு அறியாமையை ஒரு திறந்த மனநிலையாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அதன் முழுமையான பரிமாணத்தில் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து பாருங்கள். உண்மைதான்.
தேவையற்ற தகவல்களை சுமந்து கொண்டு அலைவதை விட ஒரு வெற்று பலகையாக இருந்து உலகத்தை எந்த முன் தீர்மானமும் இல்லாமல் கவனிப்பது உங்கள் வாழ்க்கையில் பல புதிய கதவுகளை திறக்கும். நம்மை கனவிலிருந்து எழுப்ப ஒரு பாம்பு கடிக்க வேண்டி இருந்தது என்றால், இப்போது நீங்கள் உங்கள் நிஜ வாழ்க்கையில் இதுதான் சாஸ்வதம் என்று உறுதியாக கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கும் எந்த விஷயம் உங்களை உண்மையான விழிப்புணர்வை அடைய விடாமல் தடுக்கும் ஒரு மாயையான சிறையாக இருக்கலாம். உங்களை விழிக்கச் செய்யும் அந்த பாம்பு எதுவாக இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.